8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 7 இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கில் எக்ஸசைஸ் 7.4 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம்மில் யூசிங் த கிவன் பிக்சர் உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸ் உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா 20% ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ப்ராடக்ட்ஸ் அவங்க என்ன வாங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 kg லட்டு, 1 kg கேக்கு, 6 packets ஆஃப் பிரெட். ஓகேங்களா, உங்களுடைய கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா எல்லாமே 1 kg 1 பேக்கெட்டுடைய விலைன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஸ்டினை புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேப்லர் காலம் மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்டுவை நம்ம வாங்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போது நம்ம குவான்டிட்டி விலை எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 1 பேக்கெட்டுக்கு அந்த மாதிரி தான் உங்கள் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ லட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ. 1 கிலோவுடைய விலை கடையில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 245. மொத்தமாக இது எல்லாத்துக்குமே எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% ஆஃபர் கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ அப்போது இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆடி மாதம் தள்ளுபடி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணுறாங்க 10% டிஸ்கவுண்ட்டுன்றாங்க. அப்போ அந்த 10% டிஸ்கவுண்ட்டுன்றது எப்படி கால்குலேட் பண்ணுறது? இப்போ நான் போடுற அதே கால்குலேஷன் தான் அதுக்கும். ஸோ இப்போது 1 கிலோவுடைய விலை 245ன்னு சொல்கிறாங்க. அப்போ 245க்கு 20% ஆஃபர் அப்படின்னா எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா 245 into 20%. பர்சன்டேஜ்னாலே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 20/100. இந்த கேல்குலேஷன் நான் ரஃபாக உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 245 into 20/100. ரைட்டுங்களா, இந்த கேல்குலேஷனை முடிச்சிருங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்பர் மாறிக்கிட்டே இருக்கும், இது மாறவே மாறாது. ஸோ அப்போ இந்த கேல்குலேஷன் முடிச்சிடறேன் நான். ஸோ மேலே ஒரு 0 கீழே ஒரு 0 கேன்சல். 2 1s are 2, 2 5s are 10. அப்போ எப்போவுமே 20/100 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன தான் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1/5. ஸோ அப்போது இங்கே 5 இருக்குதுங்களா, இங்கேயும் 5 இருக்குதுங்களா. ஸோ 5 டேபிளால் நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ 5 1s are 5, இந்த 2 நம்பர் எடுத்திங்கன்னா 5 4s are 20, ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 4ன்னு வரும். ஸோ 5 9s are என்னென்னு பார்த்தீங்கன்னா 45. ஸோ கீழே 1ன்னு வந்ததுன்னா கேல்குலேஷன் டிவிஷன் பார்ட்டு ஓவர். ஸோ அப்போ 49 into 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 49. அப்போது 1 கிலோவுடைய விலை 49 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த 20% ஆஃபர்னா எவ்வளோ ரூபா அவங்க தள்ளுபடி பண்ணுறாங்கன்னா 1 கிலோலேருந்து 49 ரூபா அவங்க தள்ளுபடி பண்ணுறாங்க. ஸோ அப்போது நமக்கு எவ்வளோ விலை, இப்போ தள்ளுபடி போக எவ்வளோ விலை, இப்போ 10% டிஸ்கவுண்ட்னா நீங்கள் இந்த மாதிரி தான் கேல்குலேஷன் பண்ணணும். அந்த 10% டிஸ்கவுண்ட் நீங்கள் வாங்குற ட்ரெஸ்ஸுக்கோ இல்லை ஏதோ பொருளுக்கோ இருக்குதுன்னா அந்த அமௌண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணி போடணும். டோட்டல் ஒரிஜினல் விலை என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 245 மைனஸ் அவங்க ஆஃபர் ப்ரைஸ் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 49. இப்படி எழுதக்கூடாது, ஒன்ஸ் பிளேஸில் இருந்து தான் எடுத்து எழுதணும். சரிங்களா, ஸோ அப்போ 245ல் 49 போச்சுன்னா இங்கே போகாது. ஸோ பாரோ பண்ணுறீங்க. இங்கே 15ல் 9 போச்சுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 6. ஆக்சுவலாக இங்கே 3ன்னு இருக்கும். ஸோ இங்கேருந்து பாரோ பண்ணுவீங்க. 13ன்னு வந்துடும். ஸோ 13ல் 4 போச்சுன்னா 9 1. அப்போது ஆஃபர் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 196 rupees. ஓகேங்களா, ஸோ rupees 196. நம்ம 1 கிலோ வாங்க போகிறோமா லட்டு, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 1/2 kgன்றாங்க. அப்போ 1/2 kg லட்டுன்னா 196ன்றது 1 கிலோ. அப்போ 1/2 kgன்னா by 2 பாதியாக டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ரூபா வரும்னு பார்த்தீங்கன்னா 98 ரூபா. அதாவது 98 rupees 1/2 kg லட்டு. ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி அடுத்தது எதில் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் கேக். சாக்லேட் கேக் 1 கிலோவுடைய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 550. ஸோ இங்கே போட்ட அதே கான்செப்ட் தான், 20% ஆஃபர். எதுக்கு? இந்த 550 rupeesக்கு 20% ஆஃபர். அப்போ என்ன பண்ணணும் 550 into 20/100. ஏற்கனவே இந்த கேல்குலேஷன் நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1/5. ஸோ அப்போ இந்த 5ஐயும் இதையும் தாராளமாக கேன்சல் பண்ணலாம். 5 1s are 5, இது 5 11s are 55, ஒரு 0. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 110. இதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ் தான். எவ்வளோ ரூபா தள்ளுபடி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு 110 rupees தள்ளுபடி பண்ணுறாங்க. அப்போது 1 கிலோ கேக்குடைய விலை என்ன, ஒரிஜினல் விலை 550 மைனஸ் ஆஃபர் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 011 ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அப்போது 0 5ல் 1 போச்சுன்னா 4, 5ல் 1 போச்சுன்னா 4. ஸோ அப்போ இது எதோடைய விலை, 1 கிலோ சாக்லேட் கேக்கு ஆஃபர் ப்ரைஸ் போக, அதாவது அவங்க கொடுக்குற ஆஃபரோடு சேர்த்தா நமக்கு என்ன விலை வருதுன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாகுது 440. நம்ம வாங்குறதும் எவ்வளோ அளவு தான் பார்த்தீங்கன்னா 440. ஸோ அப்போ rupees 440 இதே அளவு தான் இங்கேயும் வரும். ஏன்னா 1 கிலோவுடைய விலை இதுன்னா இதுவும் 1 கிலோவுடைய விலை தான். ஓகேங்களா, ஸோ அடுத்தது பிரெட் பாருங்கள். ஒரு பேக்கெட் 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ 20 ரூபாய்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் ஒரே பர்சன்டேஜ் தான். ஸோ அப்போ 20 into 20/100 இது பர்சன்டேஜ். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கேன்சல் பண்ணால் 1/5. ஸோ இது 5 1s are, இது 5 4s are 20. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு எவ்வளோ ரூபா தள்ளுபடி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 ரூபாவை தள்ளுபடி பண்ணுறாங்க. ஸோ அப்போது தள்ளுபடி போக ஒரிஜினல் விலை மைனஸ் தள்ளுபடி. எப்போவுமே இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட் எழுதுறீங்கன்னா ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து
ஃபஸ்ட் நம்பர் எப்படி வேணாலும் எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்து எழுதக்கூடிய நம்பர்ஸ்லாம் ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து எடுத்து எழுதுங்க. ஸோ 20ல் 4 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. அப்போது இது எதோடைய விலை? ஒரு பேக்கெட்டுடைய விலை 16 ரூபா. அப்போ 6 பேக்கெட் வேணும்னா ஒன்றுத்துடைய விலை கொடுத்துட்டு நிறையத்தோட விலை கேட்குறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ அப்போ 16 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ₹96. ஓகேங்களா? இப்போது இதில் அவங்க தள்ளுபடி கொடுக்குற விலைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்ம வாங்குகிற மொத்த பொருள், அதாவது நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அடிஷன் தான். ஸோ அப்போ ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரிஜினல் விலையிலிருந்து தள்ளுபடி விலையை போக மீதி என்ன விலை இருக்குதோ அதுதான் அவங்க கொடுக்குற ஆஃபர். அந்த ஆஃபரில் நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ வாங்கிக்கிறோம். ஸோ அப்போ நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 98, 440, 96 இதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது ₹98 ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ₹440 ப்ளஸ் ₹96 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ டோட்டல் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் ப்ரைஸ் ஆஃபர் என்னென்னா அவங்க கொடுத்த அந்த 20% ஆஃபரில் நமக்கு கிடச்ச டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட்டு போக நம்ம டோட்டலாக வாங்கினது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹634. டிஸ்கவுண்ட் விலை எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ₹49 நம்ம சேவ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி 110 இதில் 4. ஸோ இந்த ஆஃபர் ப்ரைஸை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் விலை எவ்வளோன்னு தெரியும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரைஸ் ஆஃபரை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி டோட்டல் பண்ணிங்கன்னா ₹634. அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.